ஹலோ ஆல். நம்ம தைராய்டுன்னு படிச்சாலே அதுல வந்து முக்கியமான கிளினிக்கல் சைன் வந்து எட்ஸ் ஆப்தாலமஸ். அடிக்கடி நம்ம படிப்போம். வைவாலயும் நெறைய ஆன்சர் பண்ணுவோம். அது வந்து எந்த கண்டிஷன்ல மட்டும் வரும்னா, ஹைப்பர் தைராய்டுல வர கிரேவ்ஸ் டிசீஸ்ல மட்டும் தான் வரும். அது எதனால வரும்ன்றது யோசிச்சிருக்கீங்களா? மத்த எந்த ஒரு ஹைப்பர் தைராய்டிசம் கண்டிஷன்லயும் இது வந்திருக்காது. ஏன்றத மட்டும் இங்க பார்ப்போம். கிரேவ் டிசீஸ் வந்து என்னன்னா, அது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் ஓகேவா? அதுல வந்து டிஎஸ்ஹெச் ஆன்டிபாடி வந்து புரொடியூஸ் ஆகும். அந்த டிஎஸ்ஹெச் ஆன்டிபாடி வந்து நார்மலா டிஎஸ்ஹெச் வந்து என்ன பண்ணும்னா, தைராய்டோட ஃபாலிகுலர் செல்ஸ்ல போய் பைண்ட் ஆகி தைராய்டு புரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இங்க வந்து என்ன நடக்கும்னா, பிட்யூட்டரியில இருந்து டிஎஸ்ஹெச் புரொடியூஸ் ஆகாம ஆட்டோ இம்யூனா புரொடியூஸ் ஆகிற டிஎஸ்ஹெச் வந்து தைராய்டு ஃபாலிகுலர் செல்ஸ்ல போய் பைண்ட் ஆகும். அப்படி பைண்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து ஹார்மோன் புரொடக்ஷன் வந்து அதிகமாகும். அதனால ஹைப்பர் தைராய்டிசம் வருது. இப்ப இந்த டிஎஸ்ஹெச் ஆன்டிபாடினால எப்புட்றா வந்து எக்ஸாப்தல்மஸ் வருதுன்னா, ஐல வந்து என்ன நடக்கும்னா, ஐல வந்து ஃபைப்ரோபிளாஸ்ட்ன்னு ஒரு இது இருக்கு. ஓகேவா? அதுல போய் இந்த டிஎஸ்ஹெச் வந்து போய் ஆட் ஆகும். அப்படி ஆட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, மொத்தம் வந்து அதுல ஜிஏஜி அது வந்து என்ன ஆகும்னா, கிளைகோஸ் அமினோகிளைகன்ஸ் அது வந்து என்ன பண்ணும்னா, அது ஆக்டிவேட் ஆகி ஐல இருக்க வாட்டர்லாம் அப்சர்வ் பண்ணி அது வந்து ஒண்ணு ஸ்வெல் ஆக்கும். இன்னொன்னு வந்து ஃபைப்ரோபிளாஸ்ட்ல பைண்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, சைட்டோகைன் வந்து ரிலீஸ் ஆகும். சைட்டோகைன் வந்து இன்ஃப்ளமேஷன் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்புறம் வந்து என்ன பண்ணும்னா, இந்த ஃபைப்ரோபிளாஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராகுலர் மசில்ஸ்ல தானே இருக்கு. ஸோ அதனால ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ராகுலர் மசில் வந்து ஷ்ரிங்க் ஆகும். அப்படி மசில் வந்து ஷ்ரிங்க் ஆறதுனால என்ன ஆகும்? மசில் தான் வந்து ஐபால வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ மசில் ஷ்ரிங்க் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஐபால் வந்து முன்னாடி வந்து அதான் புஷிங் ஃபார்வர்ட் ஓகேவா? அதனால தான் நமக்கு வந்து தைராய்டு கண்டிஷன்ல வந்து கண்ணு வந்து பெருசா இருக்கு. எஸ்பெஷலி இன் கிரேவ்ஸ் டிசீஸ். ஓகேவா? இந்த கன்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் சேனல ஃபாலோ பண்ணுங்க. ஓகே பாய்.